ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் என்னவெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது, எப்படி எல்லாம் இயங்க போகிறது, நிஜமாவே நட்சத்திரம் ஏதாவது இம்பாக்ட் பண்ணுமா, 100 விழுக்காடு பண்ணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து கணிப்பு. நட்சத்திர வாயிலாக தான் எல்லாவற்றையும் நாம் ஈர்த்து கொண்டிருக்கிறோம், அதுதான் உண்மையும் கூட. ஸோ நட்சத்திர ரீதியாக என்னுடைய இந்த ஒரு மாத காலம் கிரகங்கள் எப்படி எல்லாம் என்னை இயக்க போகுது. நான் இந்த நட்சத்திரம் தாங்க, அந்த ராசி தான். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதுவும் எனக்கு நடக்குது. அவங்க சொல்றது நடக்குது, நீங்க சொல்றது நடக்குது. என்ன அப்படின்னா, நட்சத்திரம் என்பது ஒரு துல்லியமாக ஒரு 70 விழுக்காடும், ராசி என்பது ஒரு 30 விழுக்காடும் நம்மளுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஒரே வீட்டில் தாங்க இருக்கோம் எல்லாருமே. ஆனா ஒவ்வொருத்தருடைய சிந்தனை என்றது ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கு. வீடு ஒண்ணுதான், ஒரே ஃபேன் தான் எல்லாத்துக்கும், ஒரே ஏசி தான் எல்லாத்துக்கும், ஒரே மிக்சியில தான் அரைக்கிறாங்க அம்மா. ஆனாலுமே ஒவ்வொருத்தர்களும் தனித்தனி கனவுகளும் தனித்தனி எண்ணங்களும் இருப்பதை போல் ஒரே வீட்டுக்கு ஒரே மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கு, நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது கொஞ்சம் வித்தியாசப்படும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யனாலே ஆதிசேஷன் அர்த்தம். புதனின் ஆகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஆயில்யம் தான். பயங்கரமான புத்திசாலிகை. எப்பா யாருக்கிட்ட எங்க எப்படி பேசணுன்ற ஒரு லிஸ்ட் போட்டா முதல்ல வர்றது ஆயில்யம் தான். இந்த பேச்சால் அடுத்தவங்களெல்லாம் கவரக்கூடிய ஆட்கள், இல்லை பேசியே ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, புதன்னாலே புத்திசாலித்தனம்னு அர்த்தம். அதுவும் இந்த ஆயில்ய புதன் வேற மாதிரி, இந்த கேட்ட புதன் வேற மாதிரி, இந்த ரேவதி புதன் வேற மாதிரி. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குண இயல்புகளை கொண்டிருக்கும். ஆனால் புதனுடைய காரகத்துவம் எல்லாமே இதனோடு வெளுத்திருக்கும். அப்ப இந்த ஆயில்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனோட வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சந்திரன் ராகு காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் பயங்கரமா இருக்க போகுது. நிறைய பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகிறது, பெற்றோர்களால் மகிழ்ச்சி கிடைக்க போகிறது, எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்க போகிறது, நிறைய பேரோட ஒரு தொடர்பு உண்டாக போகுது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா குரு வேற ஆல்ரெடி உங்களுடைய நட்சத்திரநாதன் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஜூன் மாதம் அவர் வேற அங்கே வரப்போறாரு அப்படின்ற போது நட்சத்திர நாதன் வலுப்பெறுதல் அப்படின்றதே ஒரு நல்ல மிகச்சிறந்த யோகம் தான். அதுவும் இல்லாம 2ஆம் வீட்டு அதிபதியும் நட்சத்திரநாதனோடு சேர்ந்திருத்தல், குருவும் சேர்ந்திருத்தல் அப்படின்றதுதான் ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகம் காத்திருக்கிறது. புதுசா பிளான் பண்ணுவீங்க, புதுசா திட்டமிடுவீங்க, தொழிலை விரிவுபடுத்தலாமா, 1 2 ஆக்கலாமா, 2 4 ஆக்கலாமான்னு யோசனை எல்லாம் மேலும். இங்க வேலை பார்க்கலாமா, அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க முக்கியம். பணம் அப்படின்ற இடத்துல அப்பாடி நம்ம எதிர்பார்த்த காசு வந்துருச்சு கல்லாப்பட்டிலன்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷனையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை, கொடுக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கும் போது காசு வராம இருக்குமா? அது குருவோட சேர்ந்து சிவராஜ் யோகத்துல இருக்காரு. கண்டிப்பா பணம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் 100 விழுக்காடு இருக்கு. எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னா தெரியாது, ஆனா பணம் வரும். இல்லையா அட்லீஸ்ட் பட்ஜெட்ல துண்டு விழாமையாவது இருக்கும். இது வரைக்கும் கை கெட்டினது வாய் கெட்டல, வாய் கெட்டினது வயிற்றுக்கு பத்தலன்ற மாதிரியே ஓடிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஓகே ஏதோ ஒண்ணு நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது, நிறைய உடை மாற்றம், நிறைய இடமாற்றம் இதெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்தோஷமா டிராவல் பண்ண போறீங்க, நிறைய டிராவலுக்குள் இயங்க போறீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதி அற்புதமா இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இருக்க போகுது. நீங்கள் குழந்தைகளாக இருந்தால் அப்பாவிடமிருந்து ஒரு சின்ன பிரிவு, அம்மாவிடமிருந்து ஒரு சின்ன பிரிவு, தாத்தி வீட்டுக்கு போறது, பாட்டா வீட்டுக்கு போறது, இல்லை ஹாஸ்டலுக்கு போறது அப்படின்ற மாதிரியான அமைப்பு இயங்க போகிறது. ஆனா நீங்க கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தால் இணக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. மொத்தம் ஒரு 3 விஷயங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. 1 பணவரவு திருப்தியா இருக்க போகுது, 2 தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது, 3 மன மகிழ்ச்சி கிடைக்க போகுது. ஏர்லயே இருக்க போறீங்க, ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல ஒரு ஏர்ல இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க போறீங்க. அதே பெரிய ஒரு பொக்கிஷ கையில இருந்தா எப்படி ஒரு பயமா இருக்கும், அந்த புது பைக் வாங்குறீங்க, புது கார் வாங்குறீங்க, புது வீடு வாங்குறீங்கன்னா அப்படியே அந்த புதுசா அந்த முகத்துல ஒரு 50 நாள் 60 நாள் அது மேலேயே கண்ணு இருக்குமே, அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை இருக்க போகிறது. புதுசா செல்போன் வாங்குறது, புதுசா கார் வாங்குறது, புதுசா பைக், இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு மே மாதமே நிகழ ஆரம்பித்திருக்கும். இப்ப அதை பாதுகாத்து அதுக்காக ஒரு வழிமுறை பண்ற எல்லாம் இந்த ஜூன் மாதம் நடக்க காத்திருக்கிறது. நான் போட்ட நிறைய மே மாதத்துல ஆயில் லிஸ்ட் நாம வாங்கினேன்னா சொன்னீங்க. இந்த தடவை விட்டு போன மிச்சமும் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. நீங்க குழந்தைகளா இருந்தா நிறைய கிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தடவை நிறைய கிஃப்ட் கிடைக்கிறது, நிறைய தாத்தா பாட்டியோட அனுசரணை கிடைக்கிறது, தாத்தா பாட்டியோட இணங்கி இருத்தலுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கிறது, நிறைய படிக்கிற இடத்துல பெயர் கிடைக்கிறது, வேலை பார்க்குற இடத்துல ஒரு மாதிரி இருந்த நிலையெல்லாம் மாறி கொஞ்சம் அப்படியே மன தெளிவு கிடைக்கிறதுன்ற மாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய கிடைக்க போகுது. கொஞ்சம் உங்களுடைய துணையோட உடல்நிலையும்
துணையுடைய அம்மாவின் உடல்நிலையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் மாமியாருடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலகட்டம். உங்களுக்கு ஏதோ படுத்தா தூக்கம் வராம டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது, தூக்கத்துல ஒரு சின்ன தொய்வு வருது, புரண்டு புரண்டு படுக்கிறது, பலவிதமான யோசனை மண்டக்குள்ள வர்றது, எப்படியும் ஜெயிச்சே தீரணுன்ற வெறியில் அப்படியே ஓடுறது. ஏன்னா குரு வந்து வேற உட்காந்துருக்காரா, எல்லா வேலையும் பண்ணுவார். அந்த அமைப்பெல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது, குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுக்கறது. நான் பேசினா குடும்பத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி நம்ம சொல்ற பேச்சுக்கு ஏத்து பேச்சு பேசுறதுன்ற மாதிரிலாம் ஓடும். அது எப்பயும் ஓடுறது, அதனால கண்டுக்காம அப்படியே விட்டுருவோம், பழகிடும். என்ன அதனால இந்த 1 மாசமா அப்படிதான் பழக போகுது. மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருக்க போது. ஆயில்ய நட்சத்திரக்கார கனவுகள் அனைத்தும் கைகூடிய காலகட்டம். நீங்க படிக்கிற ஆயில்ய நட்சத்திரக்கார குழந்தைகளாக இருந்தாங்கன்னா ஸ்கூல் திறந்தோடனே கொஞ்சம் அப்படியே லேசியா தான் இருக்க போகுது. எடுத்தோடனேவா நம்ம வந்து குவாலிட்டி எக்ஸாம் எழுதிட போறோம். அதனால படிப்போம், மெதுவா படிப்போம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒரு 20 வயதிலிருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கனவுகள் அனைத்தும் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு குழந்தை பேர் கிடைக்க போகிறது. நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடக்க போகுது. வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த அமைப்பிலிருந்து பணம் அப்படின்றதெல்லாம் வரப்போகிறது. கொடுக்க வேண்டிய பணம்லாம் வரப்போகுது. நீங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து முடிக்க போறீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, நீங்க ஒரு 40 வயதுலேருந்து ஒரு 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள். அல்லல்கள் அனைத்தும் தீரப்போகிறது. நான் சொன்னேன்ல முன்னாடி, அதெல்லாம் உங்களுக்கு தான் இந்த தடவை பலாப்பலன். புதுசா இருக்கிறத பார்த்து பார்த்து மகிழ போறீங்க. புதுசா ஒன்று வாங்க போறீங்க. புதிய விஷயங்கள் நடக்குது. புதிய வரவு வரப்போகிறது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, கெத்து, ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வயது ஒத்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, தொழில் முன்னேற்றம் வருவதற்கான விழுக்காடு 100% இருக்கு. புதிய தொழில் தொடங்கலாமா, எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதுக்கு ஏதாவது யோசிப்போமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமான்ற மாதிரி ஓட போகுது. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஆளுமை பண்பை அதிகரித்து தரத்துக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் வேலைப்பொழு அதிகமாகத்தான் இருக்கும். தூங்குனா தூக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா வித நோயும் அதுதான் தீர்த்து வைக்குமாமா. அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, நீங்க 60 வயதை தாண்டி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் உடல்நிலையில் கண்டிப்பான கவனம் தேவை. தூக்கம்ன்ற இடத்துல 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது வீட்டுக்குள்ள தூக்கம் வராத அளவுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது. வீட்டில் இருக்கவங்களும் தூங்க மாட்டாங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் இடத்திற்கு ராகுவுடைய பார்வை. வண்டி வாகனங்களில் போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல ராகு வந்து அமர்தல் அப்படின்றது இந்த வயது ஒத்தவர்களுக்கு தசாபுத்தின் அடிப்படையில் சின்ன சின்ன ஒரு தொய்வு நிலையை ஏற்படுத்திவிடும். போயிட்டு வர இடங்களில் ரொம்ப கவனமாக இருங்கள். அதே மாதிரி பாத்ரூம் போகும்போது மேலே ஏறி படிக்கட்டு கீழே இறங்கும்போது ரொம்ப கவனமா கால் வைக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் ஒரு 60 வயதை தாண்டிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. மற்றபடி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பரான அமைப்பு அப்படின்றது இனிதே உதயமாகக்கூடிய காலகட்டம். கவலைகள் அனைத்தும் தீர்ந்து காரிய வெற்றி கிடைக்க போகிறது. இந்த தடவை நிறைய பட்டாம்பூச்சி பார்க்க போறீங்க. பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. நிறைய பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்கான அமைப்பு எல்லாம் இந்த தடவை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதன் மூலமாக மனது பட்டாம்பூச்சியா சிறகடித்து விழுத்து பறக்க போயிடும். எஸ்பெஷலி இந்த எல்லோ கலர் பட்டாம்பூச்சி, இந்த மாதிரி பிங்க் கலர் பட்டாம்பூச்சி, வித்தியாசமான பட்டாம்பூச்சிலாம் கண்டப்பட போகுது. சோலை இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் போயிட்டு வர போறீங்க. வயல்வெளியில் நடக்க போகிறீர்கள். நல்ல தோட்டத்தோடு ஒரு இணக்கம் வரப்போகிறது. நல்லா இருக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. உடல்நிலையில் மட்டும் ஆரோக்கியம் தேவை. போயிட்டு வர இடங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க. வண்டி வாகனங்களும் ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க. ஓகே, என்ன கலர் இந்த தடவை எனக்கு ஃபேவரான கலரா இருக்கும் அப்படின்னா லைட் பிங்க்கும் சரி எல்லோவும் சரி உங்களுக்கு ஃபேவரான கலரா இருக்கும். அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை காத்திருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக அல்லல்கள் அனைத்தும் தீரக்கூடிய தனமாக இதற்கு முடியும்னா ஒரு தடவை வெண்ணக்காப்பு போட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கைக்கான விடியல் இனிதே உங்களை வரவேற்க தயாராக இருக்கும்.